ஒரு கரிஷ்மேட்டிக்கா, எப்படி ஒரு கரிஷ்மேட்டிக்கா அழகா ரொம்ப ஒரு செம்ம ஃபிகரா ஒருத்தவர் இருந்து அவரு கொஞ்சம் கூட பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாம உருட்டு உதயநாக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னு சொல்றியா? நான் ஒத்துக்கிறேன். அப்படியே கேப்ல வந்து கரிஷ்மேட்டிக் அப்படின்னு சொல்றீங்க. அவரை பார்த்தா உங்களுக்கு கரிஷ்மேட்டிக் மாதிரியாக்கா தெரியுது? வாங்குற 200 ரூபா காசு என்ன வேணா சொல்லுவே நீ? தோல்வி அழுகையை தருமான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு அப்பதான். ஒரு வாட்டி தோத்தா பரவாயில்ல, ஒவ்வொரு வாட்டி தோத்தா ஓயாம ஒப்பாரியாக்கா வச்சுக்கிட்டு இருக்க முடியும். அக்கா, கடந்த 5 ஆண்டு காலம் டிஎம்கே ஆட்சி நடந்த சாதனையை எப்படி பாக்குறீங்க? பெரிய சாதனையா நான் ஒண்ணும் பார்க்கல. பெரிய சாதனையா நான் ஒண்ணும் பார்க்கல. சொல்றேன் திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பிடானா. ஏய், நம்ம உருட்டு உதயனா தம்பிடா. ஏய், ஊருக்குள்ள இதே டயலாக் தான் சொல்லிட்டு தெரியல பொழுதுடா. ஒருவேளை இவன் சொல்றத பார்த்தா இருக்குமா? சச்சா இருக்க. ஓடி வருகிறான் உதயசூர். ரீல்ஸ் போட்டு ரீல் விட்டு ஆட்சிக்கு வந்த அந்த கட்சி கிடையாதுங்க. கொலை பண்ணி கொல்லாச்சு ஊர் தலையத்து அப்படி ஆட்சிக்கு வந்தீங்க அப்படி நாளா சொல்லலக்கா. உங்க அமைச்சர் தான் சொல்றாங்க. அயோக்கியத்தனம் பண்ணவன் கொலகாரன் சில பேர் இருக்கிறவன். காட்சி உதயமானது போல், கடல் உதயமானது போல், நீர் உதயமானது போல் எங்கள் அண்ணன் இளம் தலைவர் எதிர்கட்சி தலைவராக உதயமாயிருக்கிறார். உருட்டு உதயநிதி ஆனது போல், உதவாத நிதி எதிர்கட்சி தலைவராக ஆனது போல், அவர் அப்பா குளத்தூரில் மறைந்தது போல் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்லு. ஆட்சி பொறுப்பேற்று இவர் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அமைச்சர் சொல்றாரு என்ன தெரியுமா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது சட்டப்படி நியாயம் தாங்க. இப்படிதான் தமிழ்நாட்டில் இருள் சூழ்ந்திருக்கிறது. டேய், நல்லா கேட்டுக்கோங்கடா. நான் பேசிக்கிட்டே இருக்கும் போது நீங்க பியூஸ புடுங்குறீங்க. டேய், எதுக்குடா? டேய், தமிழ்நாடு இருளில் முழுகி இருக்கிறது அப்படின்னு சென்டென்ஸ் எழுதிட்டேன். அத சிச்சுவேஷனோட மேட்ச் பண்ணணும்ல. இன்புட் டேட்டா இப்ப நான் வந்து 2வது இடத்துல பதிவு பண்றேன். நோ உதயனா தம்பிடானா அப்படின்னு. நாளைக்கு இந்த வேர்டிங்க நீங்க போயிட்டு ஒரு இன்ஸ்டால் போட்டீங்கன்னா என் போய் போடுவோம். நான் வந்து இன்ஜெக்ட் பண்றேன். நான் இது தலைவரே, கட்சி டெவலப்மெண்ட்டுக்காக வேலை பாருங்கடானா. இவனுங்க டெவலப்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துங்கிறானுங்க. திமுக தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க சொல்லுப்பா, சொல்லு. திமுக இப்போதைக்கு என்ன இதுன்னா சொல்லுங்க, என்ன சொல்ல பயப்படாம சொல்லலாம். நான் கொஞ்சம் கிறுக்கு, அதனால